ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 பாட் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கம்மியாக இருக்கும். முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டால் போதும். இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் 1-2 தான் இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 4 விசில் விட்டு எடுத்தது நான் மத்து போட்டு கடையில் சும்மா கரண்டியிலேயே அப்படியே மசிச்சு விட்டுக்கிட்டால் போதும். அப்போ தான் இந்த காயும் அதில் தெரியும். நம்ம குழம்பு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி திரும்பவும் அடுப்பில் வச்சு கொதி விட்டுறேன். கொதிச்சிட்ருக்க சமயத்தில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் 2 வரமிளகாய், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி தாளிப்பு எடுத்து சாம்பாரில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். இது இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.